ஏத்த சூற அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை பிடிச்ச யாரு நம்ம முத்து மச்சானா புடிச்சிட்டாளா இரும்பு கை பிடிச்ச இரும்பு மீசக்காரன். என்ன கடைக்கும் போல உண்டுக்கும் போல ஏன் நோண்டிக்கிட்டு இருக்கிற? எதுவும் கேட்டா எதுவும் பேசுவாளோ? என்ன இப்படி வந்து அம்மா நிக்குது? இரு வாரு. ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூவை போல. கேட்கலையோ? ஒரே பொசிஷன்ல நிக்குது. இரு வாரு. மாமனே உன்னை காணாம வட்டியில் சோறு உங்காம பாவினா பருத்து நாரா போனேனே காகந்தா கட்டி போட்டாலும் காவுதா சத்தம் கேட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே. நம்மளுக்காக தான் பார்க்கறாளா? யார் பார்க்க வேணாம் சொன்னதா? யார் போய் பார்க்க வேணாம் சொன்னது? வேற விட்டு பார்க்குற இடத்துல போக வேணாம்னு சொன்னா. ஏன் பார்த்தா மச்சான தான் பார்க்கணுமா? ஏன் அத்தை மாமா போய் பார்த்தா? முத்து மாமா என்ன விட்டு போகாதே நீ போனா மொத்த உசுறு தாங்காதே ஒத்தையில் ஓரக்கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. அடியா அடியா செவந்தி, உனக்கு என்னடி இப்படி ஆச்சு? போய் மிளகா மல்லிய காய போடுன்னு முத்து மாமான்னு ஒரே கத்தா கத்திட்டு கிடக்குற. என் பேரன் பேரையே சொல்லிட்டு திரியிறியே. என்ன தப்ப? நீ சொன்ன மிளகா மல்லி காய போட சொன்னீல, காய போட்டுக்கிட்டு இருக்கல்ல? ஆமா, உன் பேரன் பைத்தி தான் எனக்கு பிடிச்சு போச்சு. வெளியில எங்கே போய் தானே பார்க்க கூடாது? பேரை கூட வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே. என் மச்சான் பேரை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன? இங்க உள்ளவங்க யாரும் முத்துங்கிற பேரை சொல்லக்கூடாதுன்னா எனக்கு ஆர்டர் போடல. ஆத்தா எப்படி உன் மகன் அசந்து போய் பார்த்தது? அதானே பார்த்தேன். ஆத்தாள் மகளுக்கு இடையிலையாக்க பார்மாவல என் பேத்தி என்ன பண்றா? அவ பாட்டுக்கு தானே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீந்த வேலையை விட்டு பண்ணிட்டு அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. போய் வேலையை பாரு மட்டி. அம்மா அது வந்தும்மா. ஒண்ணு வந்து போய் வேணா போய் வேலையை பாருங்க மட்டி. அடியே செவந்தி, நீ முத்தன்னு கத்தல என் பேரை ஓன்னு கேட்டுக்கிட்டு வந்துட போறேன். என் வீட்டுக்கு சத்தம் கேட்கிற போது அப்படியே உன் பேரை வந்துட்டான். என் மச்சான் மானஸ்தாத்தா அதெல்லாம் வர மாட்டாரே. மதியாத தலைவாசல் மிதிக்காது. அதெல்லாம் யாருக்கு பிறந்த? இப்படி பேசி பேசின உங்க வீட்டுக்கு எப்படி வருவாரு? அதெல்லாம் வர மாட்டாரு. அதுவும் சரிதான் அப்படியே, அதுவும் சரிதான். இந்த மானங்கட்ட வீட்டுகளுக்கு ஏன் வர போறேன்? பேரு வந்தாலும் வராதுல ராசான்னு சொல்லி போடுவேன். நான் ஏன் வர விடுறேன்? இங்க பாருமா, தேவையில்லாம பேசாத. ஏன் அந்த புள்ள வரலாம் வருவாங்க. என் மருமை ஏன் வராம இருக்காங்க? வருவாங்க. ரெண்டு பேரும் வேணுக்குனே அவதே நீ வெறுப்பேத்துறங்கறதுக்காக பண்ணி எடுத்துறீங்கன்னா அவங்க கூட சேர்ந்துட்டு கூடி சேர்ந்துக்கிட்டு நீனு மாமா. வரமாட்டேன். வரத பார்த்து போடுவான். நீங்க ரெண்டு பேருமே போகும். அவதான் சின்ன பிள்ளை ஏதோ புரியத்தனமா பேசுறா. நீ ஏமா நீ அண்ணகிட்டே மைனிக்கிட்டே ஏன் நீ போட்டு கொடுக்க பாக்குற? அண்ணன் மைனி என்ன நினைப்பாங்க நீ? ஆமாடி, நம்ம ரொம்ப புரிஞ்சு பேசுறோம்ல. பேசுறத பேசி விட்டு அப்புறம் என்ன புரிஞ்சு பேசுறான் புரியாம பேசுறோம்னு பாம்பட்டி. பா 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 அத்த நாள் போகுதா? பை பா இப்படி பாலை கறந்து ஊத்துறதுக்கு இந்த உச்சையில மாட்டை போய் கம்மா கரைன்னு மேய்ச்சிட்டு வரமுன்னு உசுறு போய் உசுறு வருது. வீணா அப்புறம் இந்த வீட்டுல ஒண்ணு சுத்தி எடுத்து தெரியுத குடியார மூதேவி போய் கம்மா கரைன்னு போய் மாட்டை பிடிச்சிட்டு போய் மேய்ச்சிட்டு வரக்கூடாது. உனக்கு லாயக்கத்தது. செவந்தி, அத்த செவந்தியோ செவந்தி இங்க வாமா. என்னத்தா கூப்பிட்டியா? சொல்லுத்தா. மிளகா நெடி சொல்லுத்தா. என்ன? ஐயோ அம்மா அவனுக்குதே இவர்கிட்ட எப்படி சொல்றது? அத்தா ஐயப்பாரு மகளே. ஆமா ஆமா, உன் ஆட்டக்காரிக்கு என்னவா நம்மளையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா? அத்தோ எனக்கு தெரியுதா என்னன்னு? இரு பொறு சொல்றேன். அத்தா எதுக்கு கூப்பிட்ட? அதை சொல்லு, எனக்கு வேலை கிடக்கா இல்லையா? ஆத்தா செவந்தி நல்லா இருப்பேன். ஆத்தாவுக்கு ஒரே மயக்கமும் மல்லடியுமா இருந்துட்டு இந்த மாட்டை கொண்டு போய் கம்மாயில பத்தி விட்டுட்டு வரேன். அதுக்குள்ள மயக்கம் மல்லாண்டு போயிருவேன். என்ன அக்னி நட்சத்திரமே வரல, அதுக்குள்ள இப்படி மண்டையை போட்டு குழந்தை எடுக்குது வெயிலு. இப்படி வாட்டர் படல எலும்பு சம்பளத்தை புளிச்சு ஆத்தா ஊத்தி தாடி போடி தாயி நல்லா இருப்பப்பா. அதுதா இதுக்கு என்ன லெமன் ஜூஸ் போட்டு தானே போட்டு தரப்பறேன். அதுக்கு நல்லா இருப்பேன். இரு 5 நிமிஷத்துல போட்டு கொண்டு வரணும் வேணும் பாரு. அம்மா அவள்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு எலும்பு சம்பளம் தானே நான் கரைச்சு கொண்டு வரேம்மா. அப்புறம் எதுக்குமா இந்த வெயில்ல மயக்கம்
என்ன இப்படி வந்து போயினு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம குட்டி போட்ட பூனை மாதிரி அவ பின்னாடியே அங்கிட்ட இங்கிட்ட சுத்துறேன். நான் போற பக்கமே வேற. என்ன விஷயம்? அம்மா அண்ணன் போன் அடிச்சுச்சாமா? ஏன் உனக்கு? இல்லம்மா கேட்டேன். போனலாம் ஒருத்தர் பண்ணனே. ஏலஞ்சோளத்தை கரைச்சு கொண்டு வரேன் சொன்னீல, போய் கரைச்சு கொண்டுட்டு வா போ. அம்மா நாளைக்கு வருஷ பரப்பு ஒரு நாளும் கிளம்பி அதுமா மைனி ஒரு ஆளா கிடந்து வேலை விட்டுலாம் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்கம்மா. அதுக்கு வா போய் பார்த்து கொடுத்துட்டு வா. மைனி மேல அப்படி பாசம் இருக்கிறவ ஏன் என்னட்ட சொல்லணும்? போய் வேலை விட்டுல பார்த்து கொடுத்துட்டு வர வேண்டியதானே? ஆறு வேணா சொன்னா அண்ணன் பொண்டாட்டி கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சா போய் பார்க்க வேண்டியதானே? ஐயோ அம்மா ஏமா கத்துற? எப்போதும் நானா போய் பார்த்து கொடுப்பேன். அவ மருமக தானே போய் பார்த்து கொடுப்பாங்க. இப்ப வராட்டி கொள்ளாட்டி போகாட்டி அண்ணன் என்ன நினைக்கும்? மைனி என்ன நினைப்பாங்க? உம்மா எப்போதும் வந்து நான் அந்த வேலை பார்க்கறேன் இந்த வேலை பார்க்கறாத்தேன்னு ஓடி ஆடி பார்த்து கொடுத்துட்டு வரவ என்ன வராம இருக்காளேன்னு எதுவும் நினைக்க மாட்டாங்க. அண்ணன் போன் அடிக்கிறதுக்குள்ள நீ போ சொல்லுமா. நாளை போக முடியாதா? நாளை ஏன் போகணும்? நாளை எங்க அம்மா எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால நாளை யார் வீட்டுக்கு எங்கேயும் போக மாட்டேன். நான் ஏன் போய் வீட்டுல வேலை பார்த்து கொடுக்கணும்? நம்ம வீட்டு வேலையை ஊர் படுத்து கிடக்கு. அதுவும் இல்லாம நம்ம என் கடையை சுத்தம் பண்ணணும். ஹாத்தி நமக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு. நான் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்குலாம். அப்பத்தா அப்பத்தா அத்தை அடே செவந்தி என் பேரன் சத்த மாதிரி இருக்குடி. அங்க தள்ளுங்க என் மருமி வந்திருக்காங்க. தள்ளுங்க ரெண்டு பேரும். எங்க யாரையும் காணோம். அத்தை அப்பத்தா செவந்தி கதவை திறந்து போட்டுட்டு எல்லாரும் எங்க போனாங்க? அப்பத்தா யாரும் வீட்டுல இல்லையோ? ஏன் ஆளுல நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி பயப்படுறீங்களோ? எங்க அம்மாவும் திட்டம் கத்துமுன்னு அதெல்லாம் எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க. வருவாங்க தானே வராங்க. வாசல்ட்டே நின்றுட்டு இருக்க மச்சான். யாரோ வீட்டுக்கு வர மாதிரி ஃபுல்லா வாங்க. ஐயா ராசா என்ன வாசல்ல ஆரோ வீட்டுல எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிற? உள்ள வர வேண்டியதானயா? வாயா உள்ள வாயா. வர அப்பத்தா. ஐயா வரவே இல்ல. அப்பத்தா பத்து ஒரு வாரம் ஆயி போச்சு. வரவே இல்லையே. அப்பா நல்லா இருக்கானா? அம்மா நல்லா இருக்குதா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காதா? அப்பதான் நைட்டு கூட ஃபோன் பண்ணாங்களே. டெய்லி தான் ஃபோன் பண்ணுவாங்களே தா. பண்ணேன் ஐயா.
பார்த்தா ஒரு வாரமாக கொஞ்சம் வேலை அதிகமாக போச்சு. ஆமாம், பக்கத்து ஊர் கட்டடம் அங்கேயும் போயிட்டு வீட்டுக்கு வரவே ராத்திரி நேரம் ஆகி போயிடுது. அதனால தான் இங்கிட்டு வரதில்லை. வேற ஒன்றும் இல்லை அப்பத்தா. அத்தோ இப்ப மச்சான் கூட பேசிக்கிட்டு ராத்தா பேர நான் அப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் போயிட்டு மெல்ல காய வச்சோம்ல காக்கா வந்து அங்கிட்ட கிட்ட இது பண்ணி விட்டு போறான். நான் போய் பாக்குறேன். அது இருமடி செவந்தி இரு இப்பதானே பாத்துட்டு வந்தேன். அதுக்கு எந்த காக்கா வருது? அப்போ எங்கக்கா அத்தையெல்லாம் அலைய காணா? உங்க ஐட்டம் தான் கொல்ல பறந்தா நிக்கிறான். எங்க பேரா வீட்டுல தான் இருக்கிறா. சரி சரி அப்பத்தா. அப்பத்தா மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுறியா? அதெல்லாம் போடுறேன். எனக்கு என்ன யாயா வேலைன்னு ரொம்ப அலையிறியோ? இப்படி மெலிஞ்சு திரும்ப போய் இருக்கிற மகமெல்லாம் வாடி போய் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பத்தா, கொஞ்சம் வேலை அதிகம் இல்லை, நேரத்துக்கு சாப்பிட முடியல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன பெத்த ராசா அப்பப்ப அப்பத்தா வந்து பார்த்துட்டு போயா. இப்படி பார்க்கட்டி ஒரே மாதிரியா இருக்கு. சரி அப்பத்தா, அதுக்கு என்ன, உன்னைய பார்க்க வராம நான் எங்கே போக போகிறேன். வரேன். இல்லையா ராசா, எல்லாம் தெரியும். நீ வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து உன் ஐத்தக்காரி வந்து கத்தனாலாம்ல. ஆமா, அவளுக்கு ஒண்ணு புத்தி கட்டவையா. நீ எதுவும் மனசுல வச்சுக்கிறாத. அப்பதான் நல்லா பேசி விட்டுப்புட்டேன், அவளை திட்டி விட்டுப்புட்டையா. ஐயோ அப்பத்தா, இதுல என்ன மனசுல வச்சுக்கிறதுக்கு? நம்மத்த பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா என்ன அப்பத்தா? நீ வேற யார சொல்றாங்க? செவந்திய சொல்ற மாதிரி என்னைய சொன்னானே, செவந்திய சொன்னானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பத்தா, ஒண்ணும் இல்ல. ஏன் அப்பத்தா, அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா பொறுத்துக்கிற மாட்டேனா? உடனே கோபமாப்படுவேன். அது மாதிரி நம்ம அத்தை அப்பத்தா. நீ வேற ஒன்னும் நான் மனசுல வச்சுக்கறல. அன்னைக்கு அவங்க என்ன கோபத்துல என்ன இதுல இருந்தாங்களோ தெரியல. செவந்திய பேசினானே, என்னைய பேசினானே, எல்லாம் ஒண்ணுதான். என்ன ஒரே வருத்தம், அத்தை மனசு எனக்கு ஏன் கஷ்டப்பட்டுச்சுன்னு தெரியல. பாவம், அவங்க ஏதோ மனசுக்குள்ள நினைக்க போய் தானே இப்படிலாம் வந்திருக்காங்க அப்படின்னு அத்தையை நினைச்சாதான் கவலையா இருந்துச்சு அப்பத்தா. வேற அவங்க பேசிட்டு போட்டாங்க. அன்னைக்கு பேசுனது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை நாள் என்ன பேசினாலும் நம்ம அத்தை பேசுறதுலாம் என்னைக்கு நான் எதாவது எடுத்துக்கிற மாட்டேன் அப்பத்தா. ஒரு கூறு கட்டவ. நீ எதுவும் நினைச்சுக்கிற மாட்டான்னு தெரியும். அப்பாவுக்கு தெரியுமா? அம்மாவுக்கு நீ சத்தம் போட்டது வந்து எதுவும் தெரியுமா? அப்பத்தா, நானே இதை பெரிய இதாக நினைக்கல. நம்ம அத்தை பேசுனதை நான் போய் எதுவும் நினைக்கலன்னு சொல்லும் போது நான் போய் அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் சொல்றேனாக்கம். ஏன் அப்பத்தா நீ வேற பெத்தாரு என் பிள்ளைய போய் அன்னைக்கு இப்படி புத்தி கட்டவ செவந்தியவாது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். அங்க போயிருக்க கூடாதுல்ல. என் பிள்ளை எப்படி பேசுது, மர்மையனாவா பேசுது, பெத்த மய மாதிரில பேசுது. நான் தூக்கி அடிச்சு வளர்த்த பிள்ளை என்ன ஏன் தப்பா நினைக்குது? அதெல்லாம் நினைக்காது. அப்பத்தா, அத்தைக்கு எதுவும் வருத்தமோ? அத்தை வரவே காணா. இல்லையா கொல்ல பக்கம் நின்றா. ஐயோ, நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டு பேசியிருக்கேன் பத்தியா அப்பத்தா. நான் நாளைக்கு வருஷ பிறப்புக்கு நீ போன்ல எல்லாம் சொன்னா வரமாட்டேன்னு கையோட போய் அப்பத்தாவை கூட்டிட்டு வாடான்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சு. அம்மா வர சொல்லிச்சு அப்பத்தா. வாங்க போவோம், கிளம்புங்க. ஐயா ராசா, வருஷ பிறப்புக்கு திடுத்துப்புன்னு இப்ப என்ன பத்தா, வருஷ பிறப்புக்கு ஒரு 4 அதுமா நம்ம வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போ நம்ம வீட்டுல தானே இருப்பிய, அப்புறம் என்ன இப்ப அப்படிங்கிறிய? வாங்க தம்பி, வாங்கப்பா தம்பி. எதுவும் ஐயோ அத்தை, என்னத்த எதுவும் அதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த. கொடுங்க, என்ன டீயா காப்பியா? அப்பத்தா லெமன் ஜூஸ் கேட்டுச்சு. அத லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்களா? வெயிலா இருக்கேன்னு டீ காபி போடவாப்பா? அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த, என்ன கொண்டு வந்தீங்களோ அதை கொடுங்க போதும். இந்தாயா. சூப்பரா போட்டிருக்கிய, கடை கூட தோத்து போயிரும் போலயா, சூப்பரா இருக்குத. உங்களுக்கு ரோஸ் மனமே இல்லையோ? அத்தைய பத்தி நாளைக்கு பேசலாம் மறந்து அத்தை சூப்பரா இருக்கத்தையா. சரிப்பா குடிங்கப்பா. வந்து அத்தை ஜூஸ் நல்லா போட்டிருக்காங்க. என்ன ஆத்தா எடுத்து கொடுத்துற, நீ குடிப்பா. எனக்கு வேணாம், அத கிடக்குறப்பா. நீங்க குடிங்கப்பா. இந்த அம்மாக்கு போய் எடுத்துட்டு வரேன். குடிங்க அப்பத்தா, குடிங்க. இனிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது, அப்பத்தாவை கொஞ்சம் கம்மியாவே இனிப்பெல்லாம் கொடுங்க. இனிப்பு கம்மியா இருக்கு. எப்படி பேசுறாரு இந்த மனுஷன்? அன்னைக்கு அப்படி பேசுன மாமியாவே எதுவுமே நடக்காத மாதிரி அவரும், எதுவுமே நடக்காத மாதிரி எங்க அம்மாவும். குடிங்கப்பா நீ வீ சொல்றதும் நல்லா இருக்குது, நீ வீ சொல்றதும் என்ன நடக்குது? கொஞ்சம் குழாவதுகளோ. செவந்தி, என்ன தனியா பேசிக்கிட்டு நிக்கிற? ஒண்ணுல மச்சான், நீங்க குடிங்க. என்ன முடிப்பா உனக்கு? என்னன்னு கேக்குறேன். அன்னைக்கு அந்த பேச்சு பேசிட்டு இந்த மனுஷன் இன்னைக்கு கண்டவுனே இந்த பண்ண நடிக்கிற. என்னமா நடிக்கிற? குடிங்க அப்பத்தா, இனிமே இனிப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சு பார்த்தே குடிங்க எதையுமே. இல்லப்பா தம்பி, அம்மாவுக்கு தனியா தான் போட்டேன், இனிப்பு கம்மியா போட்டேன். உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட போட்டேன். அப்படியே சரிங்க. அப்ப அப்பத்தாவை நான் கூட்டிட்டு போறேன். வருஷப்பிறப்புக்கு அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா வர சொல்லி கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. கூட்டிட்டு போங்க, நல்லபடியா உங்க அப்பத்தாவை கூட்டிட்டு போங்க. உங்க அப்பத்தாவை கூட்டிட்டு போறத விட இந்த இவளுங்க அத்தைய மாமாவையும் பார்க்கணும் புலம்பிட்டே இருந்தா.
நான் தான் கொஞ்சம் வேலை வெட்டியை பார்த்துட்டு அப்புறம் போலாம்னு சொன்னேன். 2 பேரும் போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. நான் இப்ப போறேன்னு சொன்னேன். சும்மா உள்ள நடிச்சுக்கிட்டு இருக்காத. நான்லாம் போல. ஐயா நாளைக்கு வரமையா, நாளைக்கு வர. இன்னைக்கு திட்டு கூட போட்டது ஓட்ட வரைக்கு நாளைக்கு வர. நாளைக்கு வரலாம்னு இருந்தேன், நீங்க கூப்பிட வரணும் அக்கா. நான் வர மாட்டேன் அக்கா. நாளைக்கு கண்டிப்பா வரையா. அந்த வீட்டுல 4:30 பொழுதுல அந்த வீட்டை பார்க்க வர மாட்டேன். வீட்டுல வந்து சேர்த்து இருப்பேன். வாரேன் போ. ஏமா இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? அதான் மைனி அண்ணன் வர சொல்றாங்கல்ல, போயிட்டு வர வேண்டியதானே. அந்த இவளையும் கூட்டிட்டு போகணும் தானே சொல்றேன். நீ சும்மா இருமடி, நாளைக்கு போய்க்கிறேன். இல்ல பத்தா, அப்பாவும் அம்மாவும் கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் அப்பதான் நாளைக்கு வரேன்னு சொல்லிருச்சுன்னு சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம். சரியா பத்தா, அப்ப எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்பவா? ஐயா வந்துட்டு சாப்பிடாம கொள்ளாம கிளம்ப வேணும் கேக்குறேன். சாப்பாடு ரெடியா இருமியா? இல்லையா சாப்பிட்டு போலாம். இல்ல அப்பத்தா, எனக்கு வேலை கிடக்குது. உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போலாம்னு வந்தேன். நீங்க தான் அப்புறம் நாளைக்கு வரையும் சரியில்ல. சரி நான் அப்ப கிளம்புறேன் பத்தா. அப்படியா? சரியா பார்த்து போனா. பைக்கு ஓட்டிட்டு போகும்போது பார்த்து போகணும். அத்தை அப்ப போயிட்டு வரவா? செவந்தி வரேன். செவந்தி அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவாங்க, என் வீட்டு பக்கமே வரலைன்னு. ஆமா அத்தை வீடு வாசல் எதுவும் அவசரம்னா சொல்லுங்க, நான் வந்து நல்ல வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. சரியா? நான் வரேன். செவந்தி நீ என்ன செவந்தி வேலை வெட்டி பாக்குற? அதெல்லாம் கூட மாட மல்லியாக்கா இருக்காங்க, அதெல்லாம் பாத்துக்கிடுவாங்க. ஆனா அம்மா நீ வரலைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அம்மா போய் பாரு, அப்ப நான் அப்படியே சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறேன். அப்படியே சரிங்க மச்சான், அப்ப பாத்து போங்க.